ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போது அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தட்டி வச்ச நல்ல மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு முட்டை தொக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போது கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 4 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டைக்கு நடுசில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போ அதுவும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை நல்லா ரெடியாகி இருக்கும். பாருங்கள் மேலே எவ்வளவு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாக இருக்குன்னு. இது நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.